இப்போ 912 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு சிலிண்டருடைய விலை 812 ரூபாய் 80 பைசாக்கு வாங்கலாம். 100 ரூபாய் நம்ம சேவ் பண்றோம். ஏன்னா மோடிக்கு மனசு, அவர் 56 இன்ச்சு செஸ்ட் இல்லையா, அதனால அவருக்கு எப்போ தோணும்னா தேர்தல் வந்தாதான் மக்களை பத்தியே நினைப்பு வரும். அப்ப எப்ப மக்களை பற்றிய எண்ணம் அவருடைய மனசுல இருந்துட்டு போவோம் அப்படின்னோம்னா, அவருடைய நெஞ்சில இருந்துட்டு, அதான் 56 இன்ச்சு, அது எப்போ போவோம் அப்படின்னோம்னா தேர்தல் முடிஞ்சிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு 100 ரூபாய் குறைச்சதுக்கு 200 ரூபாயும், இதுக்கு முன்னாடி 200 ரூபாய் குறைச்சதுக்கு ஒரு 400 ரூபாயும், ஆக மொத்தம் 500 ரூபாயை குறைச்சு ஆட்சிக்கு வந்த 6 மாசத்திலேயே 1318 ரூபாய்க்கு நம்ம சமையல் எரிவாயு வாங்குவோம். எப்போது ஏத்திட்டு இருக்கிற அரசியல்வாதிக்கு எப்ப விலையை குறைக்கணும்னு தோணும் அப்படின்னோம்னா, எப்ப அவங்களுக்கு பயம் ஏற்படுதோ அப்பதான் குறைக்கும். 100 ரூபாயாவது குறைச்சாரு, 200 ரூபாய் குறைச்சாருனாங்க. ஏங்க 700 ரூபாய் ஏத்துனவர் தாங்க இப்ப வந்துட்டு 100 ரூபாய் குறைச்சிருக்கிறாரு. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே. ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகவும் என்று நான் சொல்வதற்கு காரணம், இன்று காலை நமது பிரதமர் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வீட்டிற்கு பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு உருளைகள் விலையை ரூபாய் 100 வரை குறைத்திருக்கிறார். அதாவது இப்போ 912 ரூபாய்க்கு நம்ம 80 பைசாக்கு வாங்கக்கூடிய ஒரு சிலிண்டருடைய விலை 812 ரூபாய் 80 பைசாக்கு வாங்கலாம். 100 ரூபாய் நம்ம சேவ் பண்றோம். இது தேர்தலுக்காக செய்யப்படுவது இதெல்லாம் தெரியும். ஏன்னா மோடிக்கு மனசு, அவர் 56 இன்ச்சு செஸ்ட் இல்லையா, அதனால அவருக்கு எப்போ தோணும்னா தேர்தல் வந்தாதான் மக்களை பத்தியே நினைப்பு வரும். ஸோ மக்களை பத்தி ஏற்கனவே நினைப்பு வந்து ஒரு 200 ரூபாய் குறைச்சாரு, இப்ப இன்னொரு 100 ரூபாய் குறைக்கிறாரு. அப்ப எப்ப மக்களை பற்றிய எண்ணம் அவருடைய மனசுல இருந்துட்டு போவோம் அப்படின்னோம்னா, அவருடைய நெஞ்சில இருந்துட்டு, அதான் 56 இன்ச்சு, அது எப்போ போவோம் அப்படின்னோம்னா தேர்தல் முடிஞ்சிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு 100 ரூபாய் குறைச்சதுக்கு 200 ரூபாயும், இதுக்கு முன்னாடி 200 ரூபாய் குறைச்சதுக்கு ஒரு 400 ரூபாயும், ஆக மொத்தம் 500 ரூபாயை குறைச்சு ஆட்சிக்கு வந்த 6 மாசத்திலேயே 1318 ரூபாய்க்கு நம்ம சமையல் எரிவாயு வாங்குவோம். இதை புரிஞ்சுக்கோங்க. இது ஒண்ணு நான் விளக்க வேண்டியதில்லை. அவர் அப்படித்தான், அவர்கள் அப்படித்தான் அப்படின்றது போல அவர் அப்படித்தான், முடிஞ்சு போச்சு. கஷ்டப்படுற போறது மக்கள் தானே, கார்பரேட்டா அப்படின்னா அவர் கஷ்டப்படுவார், போச்சு. சரி, இதுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் தான் வந்துட்டு ரொம்ப சிரிப்பா இருந்தது. எந்த அளவிற்கு அவர் மக்களை சிந்தனையற்றவர்கள் என்று நினைக்கின்றார், கணக்கு போட தெரியாதவங்க என்று நினைக்கின்றார் என்பதுதான் புரியவில்லை. அவர் சொல்றாரு, நாரி சக்தி, பெண்கள் சக்தியை அங்கீகரிக்கும் வண்ணம். ஏன் இவ்வளவு நாள ஏன் அங்கீகரிக்கல, இப்பயே அங்கீகரிக்க போற? 10 வருஷம் விலைய 400ல இருந்து ஏத்தி 1150 ரூபாய்க்கு கொண்டாந்து கிழிச்சு ஒண்ணுமில்லாத ஆக்கிட்டு, அப்புறம் ஒரு 200 ரூபாய் குறைச்சிங்க. 5 மாநில தேர்தல் அது. இப்பொழுது ஒரு மேல ஒரு 100 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. இது நாடு முழுக்களுமான தேர்தல். இன்னொரு 100 ரூபாய் கூட குறைக்கலாம், குறைச்சாலும் குறைப்பாரு. இழகின்ற எதிர்ப்பை பொறுத்தும் வரக்கூடிய மக்களுடைய கருத்தை பொறுத்தும் அது குறையும். பயம் தானே எல்லாத்துக்கும் காரணம். எப்போது ஏத்திட்டு இருக்கிற அரசியல்வாதிக்கு எப்ப விலையை குறைக்கணும்னு தோணும் அப்படின்னோம்னா, எப்ப அவங்களுக்கு பயம் ஏற்படுதோ அப்பதான் குறையும். ஸோ இப்போ அவருக்கு பயம் ஏற்படுது, அதனால குறைச்சிருக்காரு, 100 ரூபாய் குறைச்சிட்டாரு. அதுக்கு சொல்லியிருக்க இன்னொரு காரணம், நாரி சக்தியை அங்கீகரிக்கிறாராம் இவரு. சரி, நாரி சக்தியை அங்கீகரிச்சு இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படின்றாரு. 9 வருஷமா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் என்று சொல்லி கார்பரேட்டுகளுடைய வரியை குறைப்பது, கார்பரேட்டுகளுடைய கடன்களை குறைப்பது, கார்பரேட்டுகளுக்காக சட்டம் இயற்றுவது, கார்பரேட்டுகளுக்காக விவசாய சட்டங்களை இயற்றி விவசாய பொருட்களுடைய விலையை பற்றி கண்டுகொள்ளாமல் செய்தது, விவசாயிகளை எல்லாம் போராட பண்ணது, இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா கார்பரேட்டுகளுக்காக. இப்ப 3வது முறையா வரணும், அதுவும் 370 இடத்தோட வரணும்னு வரும்போது அவருக்கு வந்துட்டு திடீர்னு மக்கள் ரொம்ப கடுமையான வாழ்க்கையா இருக்குது இல்ல. ஆமாஞ்சி, பக்கத்துல இருக்கிற இவர் சொல்லியிருப்பார் போல, நம்ம அமித்ஷா, ரொம்ப கஷ்டப்படுறாங்களா மக்கள். ஆமாஞ்சி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை? ஆமாஞ்சி.
அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மேலும் 100 ரூபா குறைச்சிட்டு சொல்றாரு, அவர்களுடைய வாழ்க்கையை மேலும் எளிதாக்க ஈஸ் ஆஃப் லிவிங் போட்டிருக்கிறாரு. அவருடைய எக்ஸ்தலத்தில் இப்படிதான் போட்டிருக்காரு, ஈஸ் ஆஃப் லிவிங், வாழ்க்கை சுமையை குறைக்க போடி கொடுக்குறாரு. அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஏமாறுவாங்க, சிந்திக்க முடியாதவங்க, இயலாதவங்கன்னு இந்த நாட்டு மக்களை நினைச்சுக்கிட்டு இவர் செயல்படுறாரு. இவ்வளவு காலம் ஒரு சிலிண்டர் வந்துட்டு 400 லட்சம் ரூபாய் விற்கும் போது சொல்லுவாங்க, எண்ணெய் விற்பனை நிறுவனங்கள், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அப்புறம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னோம்னா, கச்சா விலைக்கு ஏற்ற மாதிரி தாங்க வந்துட்டு இதை நிர்ணயிக்கப்படும். கச்சா விலை ஏறிச்சுன்னா இதுவும் ஏறுங்க, கச்சா விலை இறங்குச்சுன்னா இதுவும் இறங்குங்க அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு வந்தாங்க. 2016 மோடி ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்துலேயே அது $29 ஆச்சு. எது? ஒரு பேரல் கச்சா விலை. இவங்க 450 ரூபாய்க்கு இருந்ததை ஏற்றி விட்டாங்க, நல்லா ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டுட்டு சப்சிடி கொடுப்பேன்னு கொடுத்தாங்க. ஏத்துறது சப்சிடி கொடுக்கறது, ஏத்துறது சப்சிடி கொடுக்கறது, ஏத்துறது ஒரு கட்டத்தில் சப்சிடியே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் வரைக்கும் 24 ரூபாய் 98 பைசாக்கு ஒரு சப்சிடி அங்கே வரும். விலையை எங்கே ஏற்றுனீங்க? இதுக்கு எப்படி சப்சிடி ஆகும்? அதை பற்றி எந்த விளக்கமும் வராது. விளக்கத்தை கேட்கறதுக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சாதானே, அவங்கள கண்டதான் ஓ மை காட் அப்படின்னு ஓட்டி விட்டுறாரு. ஸோ இவருடைய இது என்னன்னா, எண்ணெய் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் இப்படி சொன்னாங்க. இப்போ கூட நீங்க பாருங்க, அப்ப $29 இருக்கும் போதும் கேஸ் விலை குறையல. இன்னைக்கு $120 இருந்தது, இன்னைக்கு $72, $73, $74 ஆகியிருக்கும் போதும் கேஸ் விலை குறையல, பெட்ரோல் விலையும் குறையல. என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ ஒரு கொள்கை அடிப்படை இல்லாமலேயே விலையை குறைத்தால் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுப்போம், விலையை ஏற்றினா விலையை ஏற்றுவோம். ஏன்னா எண்ணெய் நிறுவனங்களுக்கு எவ்வளவுதான் லாஸை தாங்குவாங்க என்று சொன்னவங்க, அது பின்னாடி லாஸ்ன்ற வார்த்தையே அண்டர் ரெக்கவரின்னு மாத்துறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட்டை விட கம்மியானதா அண்டர் ரெக்கவரி அப்படின்னு சொன்னாங்க, லாஸ்ன்னு சொல்லலை. கவனிக்கணும், வார்த்தையை போட்டு நல்லா ஏமாத்துவாங்க. நமது நாட்டினுடைய ஆளும் வர்க்கம் அதுக்கு மக்களை பற்றி எதுவுமே தெரியாது. அதுக்கு பட்ஜெட்டு, IMF, உலக வங்கி இதுதான் அதுக்கு தெரியும். ஸோ அண்டர் ரெக்கவரி, வி சஃபர்ட் அண்டர் ரெக்கவரி. அதுக்கப்புறம் சிலிண்டருக்கு 4 ரூபாய் ஏற்றினா 3000 கோடி அரசுக்கு ரூபாய். எப்படி? எண்ணெய் மார்க்கெட்டிங் கம்பெனி 4 ரூபாய் ஏற்றினா மோடிக்கு 3000 ரூபாய், மோடி அரசுக்கு 3000 கோடி. இப்படித்தான் அந்த நாட்டில் பேசப்பட்டது, எழுதப்பட்டது, விவாதிக்கப்படவில்லை ஊடகங்களால். அதை புரிஞ்சுக்கங்க. நான் ஒவ்வொரு நாடும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கும் பாருங்க, காத்தால என் கருத்தை கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன் 2 தொலைக்காட்சிக்கு. அவங்க ஒன்றும் அதெல்லாம் விவாதிக்கல. ஒருவேளை இன்னைக்கு சாயந்தரமாவது விவாதிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஆக ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படின்ற விஷயத்த ஒரு பிரதமர் இந்த நாட்டு மக்களை பத்தி 400 ரூபாயில இருந்துட்டு 1150 ரூபாய்க்கு ஏற்றும் போது திங்க் பண்ணல. அதை பத்தி நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பும் போது பதில் பேசல. நாட்டு மக்கள் சிலிண்டரை தூக்கி போராடிட்டு இருக்கும் போது கண்டுகொள்ளவில்லை. ஆனா இப்போ ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படின்றாரு. அதனால வரைக்கும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னாரு. ஏன்னா அவர்கள் வர வேண்டும், முதலீடு தர வேண்டும், ஸ்டாக் மார்க்கெட்டில் போட வேண்டும், லாபம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருந்தவர். அவரும் ஒரு கார்பரேட் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணவர். தேர்தல் வந்தவொடனே தான் தண்ணிக்கு கீழே போயிட்டு தியானம் பண்ண வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் என்னத்துக்கு அதெல்லாம்? அப்படியாப்பட்டவர் இப்பதான் அவருக்கு ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படின்றதே நடப்பு வந்துச்சு. மக்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா எடுத்து சொல்லணும். ஏன்னா நம்மள ஒண்ணு இருக்குது, 100 ரூபாயாவது குறைச்சாரு, 200 ரூபாயாவது குறைச்சாருனாங்க. ஏங்க 700 ரூபாய் ஏத்துனவர் தாங்க இப்போ வந்துட்டு 100 ரூபாய் குறைச்சிருக்கிறாரு. அப்ப 200 ரூபாய் குறைச்சாரு, இப்ப 100 ரூபாய் குறைச்சாரு இல்லையா? 4,80,000 கோடி வரைக்கும் பெட்ரோல் டீசல் மீது வரியை போட்டு இவர் அடிச்சவர் தான். பிறகு பெட்ரோல் விலை 8 ரூபாயும் டீசல் விலையை 10 ரூபாயும் குறைச்சாரு உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன்னாடி. அதெல்லாம் என்னன்னா ஜெயிச்சதுக்கான காரணம்னு சொல்றதுக்கு, ஜெயிக்கிறது EVMல தான். இப்போ அதான் இப்போ அவர் சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு? அந்த விலை குறைப்பு தான் எல்லாத்தையும் பண்ணுச்சு.
அங்க புல்வாமா தாக்குதல் தான் அவருடைய வெற்றிக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவிஎம் போட்டு விளையாடி இல்லையா? இதே தான் இப்போதும். என்ன வழியில பண்ணாலும் திருடர் செய்யறது களவு தானே, அல்லது களவாணி செய்யறது திருட்டு வரதானே, அப்படித்தான் இதுவும். இதுல என்ன அப்படின்னம்னா, இவங்கெல்லாம் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதான் ரொம்ப சிரிப்பா வருது. அப்படியே மக்கள் நம்பிடுவாங்க, நம்மளுக்கு வாக்கை அள்ளி போட்டு விடுவார்கள் அப்படின்னு நம்புறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சிரிப்பா வருது. மோடி அவர்களே, நீங்கள் பதவியேற்று 22 ஜனவரிக்குள், 23, 24 விட்டுடுங்க, 22 ஜனவரிக்குள், அதுக்கு மேல 2 ஆண்டு ஆகிப்போச்சு, அர்பன் காஸ்ட் ஆஃப் லிவிங், ரூரல் காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா 200 விழுக்காடுக்கு மேல அதிகமாயிருக்கு. இதெல்லாம் சர்வே எடுத்து சொல்லி இதெல்லாம் நாங்கள் கட்டுரையாக போட்டிருக்கிறோம். 2000 ரூபாய்க்கு என்னென்ன மளிகை பொருள் வாங்கினாங்களோ ஒரு மாசத்துக்கு, அதையே இன்னைக்கு வாங்கினா 4000 ரூபாய் வேணும். உங்களுடைய சிறப்பான சாதனைன்றது இதுதான். திடீர்னு ஒரு நாள் அரிசிக்கு டாக்ஸ் போட்டீங்க, 5 ரூபாய் ஏறிச்சு 1 கிலோவுக்கு. ஊடகங்கள் பாதிக்கல, நீங்க எதுவும் விளக்கம் கொடுக்கல. நிர்மலா சீதாராமனை கேட்டால் சொல்லுவாங்க, நான் அரிசியை சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு அவங்க வந்துட்டு சொல்றேன் அப்படி ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் வெங்காயம் விலையரிச்சு, நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லை, வெள்ளை பூண்டையும் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாப்பட்டவங்க இந்த நாட்டுடைய நிதி அமைச்சர், இப்படியாப்பட்டவர் இந்த நாட்டினுடைய பிரதமர். ஆக ஏதாவது பேசுனா உடனே ஒரு டைவர்ஷன் ஒன்று பண்ணுவாரு. ஸ்ரீராம் 500 ஆண்டு கால கனவு, அதை கட்டிவிட்டோம் அப்படின்னு ஓடு கத்துவார் மைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு. அது பேரே ஒலிபொறிக்கு. அதுக்கு முன்னாடி அவர் இன்னும் மேலே பெருக்குவார். அப்போ என்ன மக்களை எவ்வளவு மக்களை ரொம்ப சீப்பா நினைக்கிறாங்க பாருங்க. ஏமாற்றி விட்டு கடந்து விடலாம், இந்த ஏமாற்றலாம் என்கின்ற இந்த நினப்பு தாங்க அவங்களுக்கு இருக்கிறது. இவிஎம் பயன்பாட்டுக்கே மூலம். எல்லாத்தையும் சந்தேகப்படுன்னு நான் சொல்லல, ஐயப்படுதல் அப்படின்றது வாழ்க்கைக்கு வந்துட்டு விமர்சனத்துக்கான ஒரு வழி கிடையாது. எதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. எதையுமே செய்யாது எப்படி 2019 ஜெயிச்சாரு அப்படின்னு நான் யோசிச்சு ஆழ்ந்து போனதுதான் 150 பேஜ்ல வாக்கியந்திர சூழ்ச்சி, மக்களாட்சியின் வீழ்ச்சின்ற புத்தகம் எழுதுறதுக்கே காரணம். சரிதானா? அப்ப ஒன்னொன்னுத்தையும் நம்ம சிந்திக்கும் போதுதான் நம்மள சிந்தனை தான் அழைச்சிட்டு போகுது உண்மையை நோக்கி. மோடியை போன்றவர்கள், சங் பரிவாரை போன்றவர்களுக்கெல்லாம் நம்ம சிந்திக்க கூடாது, சொல்றதை கேட்டுக்கணும். ஆனால் தான் அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பிபிசி இவரை இன்டர்வியூ பண்ணும்போதும் கூட அவர் என்ன சொன்னாரு? எந்த பதிலும் சொல்லல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எந்த இடத்துலயாவது நீங்க தவறு செய்துட்டா நினைக்கிறீங்களா அப்படின்னு பிபிசி கரஸ்பாண்டன்ட் கேட்கறாங்க. அப்போ மோடி வாயை திறக்கிறாரு. அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? ஆமா, எல்லாத்தையும் நாங்க சரியா கட்டுப்படுத்தணும், ஊடகங்களை கட்டுப்படுத்த மறந்துட்டோம்னாரு. we have forgotten to handle the media-னாரு. அச்சார் பாருங்க எங்க, அதான் இப்ப செஞ்சுட்டு இருக்காரு. எதை வேணாலும் செய்ய, அந்த உண்மை வெளில வரக்கூடாது. வெளில வரணும்னா கண்ட்ரோல் த மீடியா. அது அவர் மட்டும் இல்லை, இங்க இருக்கிறவரும் சொன்னார். தலைவர் பதவி ஏற்ற போது அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, இன்னும் 2 மாசம் பாருங்க, எல்லா ஊடகத்தையும் அப்படி காலைல விட வைக்கிறோம்னாரு. சொன்னாரு, நடக்கல, அது வேற கதை. ஆனா பெரும் ஊடகங்கள் எல்லாம் அவங்களுடைய வாங்கிட்டாங்கல்ல கார்பரேட்டுகளை வச்சு, அதான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பேசுறதுக்கு, மக்களுக்காக பேசுறதுக்கு எந்த ஊடகமும் இல்லை, எல்லாம் அவங்களுக்காகவே பேசும். மோடி எப்படி சித்தரிக்க விரும்புறாரோ எதிர்கட்சிகளை, மக்களை அந்த மாதிரி சித்தரிக்கும். உலக நாடுகள்ல இருந்து ஏதாவது வந்ததுன்னா தான், இப்ப ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் சொன்னாரு, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாதான் உண்டு. மற்றபடி எல்லாம் உருட்டல், பெரட்டல், வடை, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட மோடி 100 ரூபாய் குறைத்திருக்கிறார் என்றால் அச்சம் காரணம். ஆனால் இதையே வைத்துக் கொண்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது. அர்ஜுனன் என்ன தெரியுதுன்னு, அந்த பறவையினுடைய கழுத்து தெரியுதுன்ற பத்தியா, அப்படி இருக்கணும் நாம. குறி இவிஎம் தான். இன்னைக்கு மோடி ஏமாத்துறான், நாளைக்கு அடுத்த வரவனை ஏமாத்துவான். அதை அழித்தாக வேண்டும். அதை அழித்து ஜனநாயகத்தை மீட்காமல் நாட்டுக்கு மீட்சி கிடையாது தோழர்களே. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொளி லைக் கொடுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள், பரவலாக இதனை பகிருங்கள்.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.